श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। पंचदशी 11வது அத்தியாயம் 82வது ஸ்லோகம். அகண்டைகரசானந்தே மாயா தத்கார்யவர்ஜிதே அசேஷத்வ சசேஷத்வ வார்த்தாவசரம் ஏவகஹ. கடந்த சத்சங்கத்தில் பார்த்த விஷயங்கள், ஆச்சாரிய வித்யாரண்யர் பிரம்மானந்தம் நம்முடைய நிஜஸ்வரூபம், அது நிரூபணம் செய்யறதுக்காக தூக்கத்திலோ அது நம்ம தினந்தோறும் அனுபவிக்கிறோம்னு சொல்லி அந்த உதாரணம் எடுத்துட்டு பல ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு நடுவில் பூர்வபக்ஷி கேட்குற சில கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே வரார். அதில் முக்கியமாக கடந்த சத்சங்கத்தில் பார்த்த விசாரணை என்னன்னா, தூக்கத்தில் எல்லோருக்கும் அனுபவிக்கிற அந்த ஆனந்தம் பிரம்மானந்தம் அது எப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் அனுபவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சாஸ்திர விசாரணை படிப்பு குரு எதுக்கு தேவை அப்படின்னு கேள்வி கேட்டான். அதுக்கு ஆச்சாரியர் பதில் கொடுத்தார், இல்லைப்பா, அப்படி தெரிஞ்சதுனால எல்லோரும் அது அவங்களோட நிஜஸ்வரூபம் அதுதான் சத்தியமனி உணர்தில்லையே அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துட்டு, அது எப்படின்னு சொன்னால் நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன்னு. ஒருத்தனு 4 வேதங்களை கேட்டவனுக்கு, 4 வேதங்கள் தெரிஞ்சவனுக்கு பாரிதோஷிகம் கிஃப்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டான். யாரோ அனௌன்ஸ் பண்ணாங்க, ராஜாவோ. அப்போது அவன் போய் அங்கே கை தூக்கி சொல்றா, ஐயா எனக்கு 4 வேதங்கள் தெரியுமண்ணா. அப்படி என்ன அர்த்தம்? என்ன? வேதங்கள் 4 அனி எனக்கு தெரியும், ஆனால் வேதம் படிக்கலை, ஒரு வேதமும் படிக்கலை, அப்புறம் 4 வேதம் என்ன? அதனால் வேதங்கள் 4 அனி தெரிஞ்சதுனால அவனும் வேத பண்டிதன் ஆக மாட்டானே. தூக்கத்தில் இருக்கிறது பிரம்மானந்தந்தான் அனி தெரிஞ்சாலும் பிரம்மானந்தன் பேர் நம்ம கொடுக்குறோம். பொதுவாக மக்களுக்கு யாருக்கு அது எண்ணம் ஏதோ நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறோம். அங்கே எந்த ஒரு கவலை இல்லாமல் தூங்கிட்டோம், நல்லா இருக்கு, அப்படி தானே சொல்கிறோம். அதனால் அதனால இப்போ இவனுக்கு நினைவில் இருக்கும்போது வர இந்த சம்சார துக்கம் போக மாட்டேங்குது இல்லையா? சம்சாரத்து மேலே இருக்கிற வியாமோகம் போக மாட்டேங்குது, அட்டாச்மெண்ட் போக மாட்டேங்குது. ஏன்னா இப்போ நினைவில் எப்படி இந்த சம்சார பந்த மோக துக்க இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியல. ஏன்னா இவனு நிஜமாக என்னோட ஸ்வரூபம் ஆனந்தந்தான், நான் துக்கப்பட வேண்டிய ஆள் இல்லை, நான் ஜீவன் இல்லைன்னு தெரியலையே.
தெரிஞ்சிருந்தா இங்கே எதுக்கு இவ்வளோ திண்டாடுவான், கஷ்டப்படுவான்? அதனால் ஒருத்தனும் சதுர்வேதி అని தெரிஞ்சதுனால, 4 வேதங்கள் 4 இருக்குன்னு தெரிஞ்சதுனால அவனும் வேதம் தெரிஞ்சவன் ஆக மாட்டாங்க இல்லை. அதுபோல் அது மட்டும் இல்லை, அது சொல்லும்போது 81வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் என்ன சொன்னாருன்னா, அவனுக்கு அந்த நம்பர்ஸ் தான் தெரிஞ்சது, வேதங்கள் 4. அதனால வேதம் அசேஷதக அவனுக்கு தெரியல. அதனால ஒருத்தன் யாருக்கு உனக்கே பிரம்மமனி தெரிஞ்சா கூட உனக்கு பூர்ணமாக தெரியல అని ஆச்சாரியர் சொன்னார். அப்படி அண்ணா அதுக்கு கேள்வி அனுப்புகிறா 82ல் கடந்த சத்சங்கத்தில் இது படித்தோம். என்ன சொல்கிறாருன்னா, அகண்ட ஏகரசமாக இருக்கிற பிரம்மத்தில் அதில் எந்த ஒரு மாயைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமும் எதுவுமே இல்லாத அந்த பிரம்மத்தில் அசேஷத்துவம் சேஷத்துவம் அనే வார்த்தை சொல்கிறதே சரியா இல்லையே. ஏன்னா அது அகண்டமாக இருக்கு. பாதி பிரம்மம் தெரியும், பாதி பிரம்மம் தெரியலன்னே சொல்ல முடியாது. அதனால் சேஷத்துவம் அசேஷத்துவம் அనే வார்த்தை சொல்கிறதுக்கு அங்கே எங்கே வாய்ப்பு இருக்கு? நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவன் வாதிக்கிறான். அவனுடைய வாதனையில் என்ன ஒரு இது இருக்குன்னா, லௌகிக விஷயங்களதில் அது கரெக்டு தான். இப்போது ஒரு கயிறுன்னு பார்த்து நம்ம பாம்பை நினச்சிக்கிறோம் அనే உதாரணம் அடிக்கடிக்கு சொல்கிறோமா? ஒருத்தனும் பார்த்தா அது கயிறாவாக தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா பாம்பாவாக தான் தெரிஞ்சிருக்கணும். இல்லை பாதி பாம்பாக தெரிஞ்சது, பாதி கயிறாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் மிச்சம் கூட பாம்பாக தெரிஞ்சது அப்படின்னு சொல்லுவானா? இல்லை, ரிவர்ஸில் சொல்லுங்க. பாம்பு இல்லை, அது கயிறு தான் అని மறுபடியும் தெரிஞ்சுக்கிட்டான். அப்படி தெரிஞ்சுக்கும்போது கூட முதல்ல பாதி பாம்பு இல்லைன்னு தெரிஞ்சது, அப்புறம் மொத்தம் அப்புறம் பாம்பு இல்லைன்னு அப்புறம் தெரிஞ்சது. இப்படி பாதி பாதியாக ஏதாவது தெரிஞ்சுக்குவானா? அப்படி யாராவது ஏதாவது அப்படி சொல்கிறது உண்டா? இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். என்னன்னா, கரும்பு இனிப்பு, ஸ்வீட்னஸ்ன்னா ஸ்வீட்னஸ் தான். கரும்பு இனிப்பாக தான் இருக்கும் అని எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது, இன்னும் கொஞ்சம் தெரியல. அப்படி இருக்குமா? இல்லை, ஒரு சும்மா ஏதோ ஸ்வீட்டோ வெல்லமோ எடுத்து வாயில் போட்டுக்கிட்டான், அது ஸ்வீட்டாக இல்லை பாதி தெரிஞ்சது, இன்னும் பாதி தெரியல. அப்படி சொல்லுவானா? யாராவது சொல்ல முடியுமா? அதுபோல் இருக்கே நீங்கள் சொல்கிறது அப்படின்னு கேள்வி கேட்குறான். அதுக்கு ஆச்சாரியர் 83வது ஸ்லோகத்தில் இந்த இன்கம்ப்ளீட் நாலேஜ் அசேஷத்தா தெரிஞ்சுக்கிட்டான்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு விவரிக்கிறாரு. சப்தானேவ படஸ்யாஹோ தேஷாமர்த்தம் ச பஷ்யசி சப்தபாட்டேர்த்தபோதஸ்தே சம்பாத்யத்வேன சிஷ்யதே. இப்போ ஒரு சப்தம் கேட்டோம் அப்படின்னா வேதங்கள்னே வச்சுக்கிறோம். முதல்ல இது ஏதோ படித்தான். பாட்டஸ்ய அஹோ, பாடம் நல்லா பண்ணியிருக்கோம். ஓம் சஹஸ்ரசீர்ஷா புருஷ ஏதாவது ஆகட்டும். ஆனால் அதோடைய அர்த்தம் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. அப்படி தானே நிறைய பேர் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு கூட, தமிழ் மட்டும்தான் தெரிஞ்சவங்களுக்கு கூட சம்ஸ்கிருதத்தில் எப்படியோ பாராயணத்துக்கு பண்ணுவாங்க, நாராயணம் பண்ணுவாங்க, வேறு ஏதாவது பண்ணுவாங்க.
என்ன பண்ணால் நல்லது புண்ணியம் வரும் அப்படின்னு பாவித்து பாராயணம் பண்ணுவாங்க, கஷ்டமாக இருக்கிறது கூட. ஆனால் அதில் ஏதாவது ஒரு வார்த்தைக்காவது அர்த்தம் தெரியுமான்னா தேஷாம் அர்த்தம் ச ந பஷ்யசி. அதுபோல் சப்த பாட்டே அர்த்தபோதா. சப்த பாட்டம்னா ஒரு சப்தங்கள் தெரியும் எனக்கு, கேட்டு நானும் சொல்லுவேன், ஆனால் அதோட அர்த்தமே எனக்கு தெரியல. அதனால் எப்போ நீங்கள் அதோடைய அர்த்தத்தனையும் தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தானே பூர்ணமாக தெரிஞ்சிச்சேன்னு சொல்லலாம். அப்போதான் இனிமே சம்பத்யத்வேன சிஷ்யத்தை, அப்போதான் அது பூர்ணமாக தெரிஞ்சுதான் ஆயிடும். தவிர ஒரு எனக்கு வார்த்தைகள் தெரியும், சொல்ல தெரியும், பாஷை தெரியும்னு சொன்னதுனால இது தெரியாது. ஸோ இப்போ இந்த ஆர்குமெண்ட்டில் நான் சொன்ன அந்த உதாரணம், கரும்பு இனிப்பாக இருக்கிறது, பாம்பு கயிறு ஏதோ ஒன்றாதான் தெரியும் தவிர பாதி கயிறு பாதி பாம்புன்னு அப்படி சொல்ல மாட்டான். இதெல்லாம் லௌகிக விஷயங்களுக்குள்ள அவனும் அப்படி நினச்சி கேள்வி கேட்டது கரெக்டு தான். பட் இப்போ ஆச்சாரியர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இது ஸ்வ அனுபவம். இது ஒன்று பத்தே பாம்பு கயிறு வெளியில் இருக்குது, கரும்பு அதோடைய இனிப்புத்தன்மை வெளியில் இருக்குது. இது அப்படி இல்லை. பிரம்மம் అనేది நீயே தான், சப்ஜெக்ட் நீயே தான். அப்படி இருக்கும்போது இங்கே புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமம்னால நம்ம இந்த கேள்வி வரும் అని சொல்லி தான் ஆச்சாரியர் பேசுறது. அதனால் ஆத்மா இருக்கு, நான் ஆத்மான்னு சொல்கிறாங்க, இல்லை பரமாத்மா தான் இங்கே ஜீவாத்மா இருக்கார், இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் உனக்கு இப்போ தத்துவமசி மகா வாக்கியம் சொன்னால் அதோடைய பூர்ணமான இம்ப்ளிகேஷன், அப்ளிகேஷன் அது உனக்கு கிடைச்சதா? அது எப்போ கிடைக்கும்? நீ சப்தார்த்தம் லக்ஷார்த்தம் வாச்சார்த்தம் தனித்தனியாக ஒரு பதம் ரெண்டுத்தில் இருக்கிற சம்பந்தம், ரெண்டுத்தில் நெகேட் பண்ண வேண்டியது, வச்சுக்க வேண்டியது, இவ்வளவு பண்ணாதானே மகா வாக்கிய விசாரணை. அப்போதானே உனக்கு கரெக்டான அது உனக்கு சொந்தமாய் பூர்ணமாக உன அனுபவத்துக்கு. அப்படி என்ன அபரோக்ஷ ஜானம், பரோட்சமாக தான் இருக்கு. சாஸ்திரம் சொல்கிறது வேறு யாரோ சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, டீச்சர் சொல்கிறாரு, இது தவிர உனக்கு பிரத்யக்ஷ ஜானம் வந்துச்சா, அபரோக்ஷமான ஜானம் வந்துச்சான்னு வரல. இல்லை. இப்போ இதே விஷயத்தினை இந்த கம்ப்ளீட் நாலேஜ் இன்கம்ப்ளீட் நாலேஜ் விஷயத்தினை அடுத்த ஸ்லோகத்திலையும் விஸ்தரித்து சொல்கிறாரு. 84 அர்த்தே வியாகரணாத் புத்தே சாட்சாத்காரோ வசிஷ்யதே ஸ்யாத் கிருதார்த்தத்வதீர்யாவத் தாவத் குருமுபாஸ்வபோஹ. ஓ மை டியர், ஏ போஹோ அப்படின்னு சம்போதனம் பண்ணுறாரு. ஓ பூர்வபக்ஷி இல்லைன்னா ஓ சிஷ்யா, நீங்கள் பதம் அர்த்தம் வியாக்கரணம் கூட தெரிஞ்சது. அடுத்தபடியில் வியாக்கரணாத் புத்தே, ஆனால் அது டெரிவேஷனும் அதோடைய ரூட்டு அந்த பதம் எல்லாம் எப்படி காம்பினேஷன் ஆயிடுச்சு எல்லாம் தெரியும் உனக்கு. பாணினி கிராமர் நல்லா படித்தேன். ஆனால் சாட்சாத்கார அவசிஷது, இன்னும் உனக்கு சாட்சாத்காரம் ஆகலை, மிச்சம் இருக்கு. டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு ஏற்படலை. ஏன்? நீ பாஷை பதம் அக்ஷரம் காம்பினேஷனு வியாக்கரணம் அப்படின்னு ஒரு அகடமிக் நாலேஜாகவே படிச்சுட்டு இருந்தா அசలు இந்த வார்த்தை இந்த ஸ்டேட்மெண்ட்டு என்னதான் குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு
அது இம்ப்ளிமெண்டேஷன் உனக்கு சப்ஜெக்டிவாக ஆனப்போ இந்த பதங்கள் அக்ஷரங்கள் பாஷை எல்லாம் உளுந்து போய் அப்புறம் கிருதார்த்தத சாத் கிருதார்த்தத்வதீஹி அப்போதான் நீ கிருதார்த்தன் ஆயிடுவே. யூ ஆர் ஃபுல்ஃபில்டு பிகாஸ் அது உன்னை சொந்தமாயிடுது. அதே தான் சொன்னானே, வெளியில் பாஹ்ய எந்த நாலேஜ் எந்த விஷயமாவது இதுக்கு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. இது சப்ஜெக்டிவ் நாலேஜ். நானே சப்ஜெக்டு, நானே ஆப்ஜெக்ட். அப்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். அதனால் கிருதார்த்தத்வதீஹி யாவத் சாத், எவ்வளோ நாளைக்கு உனக்கு எந்த கிருதார்த்ததீன்னா ஐ காட் இட். சாட்சாத்கார அப்படின்னா அபரோக்ஷ டைரக்ட் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் అని ஆன வரைக்கும் ஆகாத வரைக்கும் அப்போ வரைக்கும் நீ என்ன பண்ணணும், குருனே உபாஸ்ய. தாவத் குரும் உபாஸ்ய. குருனி பூஜி అని அர்த்தம் இல்லை. உபாஸ்யன்னா குருவுடைய கைடன்ஸில் இருந்துக்கோ, சாஸ்திரம் கேட்டுட்டே இருக்கும். சாஸ்திரம் வேணும். குரு சாஸ்திரம் போதிக்கிற குருவாக இருக்கணும். அப்போது அவ்வளோ நாளைக்கு நீ இன்னும் உனக்கு டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸு நீ இனிமே அதுக்கப்புறம் குருக்கிட்ட இருந்தாலும் சாஸ்திரம் கேட்டானு கேட்கலாம். இனிமே அப்புறம் இல்லை, கிடைக்க வேண்டியது பண்ண வேண்டியது பண்ணிட்டு அடைய வேண்டியது அடைஞ்சிட்டேன்னா அதுக்கப்புறம் தேவையில்லை. ஆனால் அப்போ வரைக்கும் குருவுடைய சந்நிதியில் குருவினை ஆசிரியிச்சு, சாஸ்திரத்தினை ஆசிரியிச்சு நீ இருந்துக்கணும். அதுதான் தவிர நீங்கள் நினைக்கிற போல் இங்கே பாதி என்ன ஃபுல் என்னன்னா இதுதான் விஷயம். புரிஞ்சுதா இப்போ உனக்கு? அப்போது போதும், இந்த விஷயம் இங்கே நம்ம க்ளோஸ் பண்ணலாம், கன்க்ளூட் பண்ணலாமா అని சொல்லிட்டு இந்த ஆர்குமெண்ட்டுன்னு டீச்சர் முடிவு செய்கிறார். ஆஸ்தாமே தத்யத்ர யத்ர சுகம் ஸ்யாத் விஷயைர்வினாம் தத்ர சர்வத்ர வித்யேதாம் பிரம்மானந்தஸ்ய வாசனாம். ஆக்சுவலி இந்த அத்தியாயம் ஹெட்டிங் பிரம்மானந்தே யோகானந்தஹனி ஆரம்பித்தோம். எதுக்கு இங்கே யோகானந்தமனி சொல்கிறார் అనేది இன்னும் நமக்கு இங்கே கிளியராக வரப்போகிற ஸ்லோகங்கள் எங்காவது அது திரும்பி பேசுவாரான்னு பார்க்கணும். பட் இப்போதைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, யோகமன்னா தியானம் இல்லை சமாதி. ஏன்னா நித்ரை கூட யோக நித்ரைன்னு சொல்கிறாம, நித்ரை கூட ஒரு சமாதி ஸ்திதி தானே. அதனால் ஒருவேளை நீ உட்கார்ந்துட்டு தியான சமாதிகளை அபியாசம் பண்ணி உனக்கு கிடைக்கிற அந்த ஆனந்தமாகட்டும், நித்ரா అనేది கூட நித்ரா சமாதி ஸ்திதி అని நித்ரையும் சமாதியாகவே இருக்கிறதுனால அந்த யோகானந்தம்னா மற்றொரு அர்த்தம் என்னன்னா, எது கூட இங்கே விஷயைஹி விஷயங்களுக்கு கூட சம்பந்தம் எதுவுமே இல்லாமே எங்கெங்கே ஒரு ஆனந்த நிம்மதி தூஷ்ணீபாவம் ஏற்படுறதோ அதான் சொல்கிறார் இப்போ 85வது ஸ்லோகத்தில். அப்படின்னா அதுதானே இப்போ இங்கே இந்த அத்தியாயத்திலேயே நமக்கு இப்போ விஷயானந்த வாசனானந்தத்தின்னு இங்கே கன்க்ளூட் பண்ணுறது போல் எடுத்துக்கணும். ஏன்னா వాసన என்ன, నిద్రలో ఆనందమయ కోశంలో ఏర్పడ్డ அந்த ஆனந்தம் பிரம்மானந்தத்துடைய பிரதிபிம்பம் அங்கே. அப்போ அது ஒரு கிளிம்ஸாக நமக்கு அப்படியே ரெமினிசன்ஸாக இருக்கிறதுனால தானே தூக்கத்துக்கு முன்னாடி அந்த ஃபீலிங் வருது. தூங்கி எழுந்திரிச்ச உடனே அதே லிங்கரிங் இருக்கு. வாசனைன்னு எது லிங்கரிங் ஆகிட்டே இருக்கிறது.
அப்போது இந்த வாசனானந்தமாகட்டும், அடுத்த டாப்பிக்கு விஷயானந்தம் பண்ணுவார். அப்புறம் இல்லை வித்யானந்தம் அப்படின்னு. நம்ம ஆரம்பத்தில் 11வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்தது பார்த்தா அங்கே என்ன சொன்னார்? ஆனந்த த்ரிவிதோ பிரம்மா பிரம்மானந்தோ வித்யா சுகம் ததா விஷயானந்த இத்தியாதோ பிரம்மானந்தோ விவிச்சதே. ஆனந்தம் అనేది மூணு விதமாக சொல்லப்படுறதா. பிரம்மானந்தம், வித்யானந்தம், விஷயானந்தம் முதலான అని அங்கே ஆரம்பித்தார். ஆனால் இப்போ இன்னும் வித்யானந்தம் இதெல்லாமே திரும்பி இன்னொரு அத்தியாயத்தில் விவரணம் வரப்போகிறது. அப்போ இந்த அத்தியாயம் இந்த பிரம்மானந்தம் அనే விஷயத்தினை மையமாக வச்சுக்கிட்டு எல்லா வாசனானந்தம், விஷயானந்தம், இது பிரம்மானந்தம், இது மூணு தான் மெயினாக இப்போது பேசிகிட்டு இருக்கிறாரா. ஸோ அந்த விதத்தில் நீ வித்யானந்தத்தோட அசோசியேஷன் ஏற்பட்டானு, வித்யனால் வர ஆனந்தம் கூட யோகமன் அதுதானே. விஷயங்களோட இருக்கும்போது வர ஆனந்தம் கூட, அப்படியே வாசன ரூபத்தில் இருந்த ஆனந்தம் கூட, எல்லாமே அந்த அசோசியேஷன் பேர் யோகம். அதனால இப்போது அதுதான் இங்கே அந்த வாசனா விஷயம் பற்றி சொல்லும் போதும் ஆஸ்தாம் ஏதத் எத்திர எங்கே விஷயம் இல்லை இல்லாமே மனசு ஒரு தூஷ்ணீபாவம் இல்லை, ஒரு ரிலாக்ஸ் நிம்மதி, கிளிம்ஸ் ஆஃப் தி ஆனந்த விஷயம் இல்லை. இப்போது அப்படின்னா நித்திரலோ விஷயம் இல்லை, கரெக்டு தானே. சமாதிலோ விஷயம் இல்லை. அதுபோல் எங்கே ஆனால் விஷயம் வினா சுகம் சியாத், சுகம் கழிக்கிறதோ விஷயங்கள் இல்லாமல். ஞாபகம் வச்சுக்கோ, தத்ர 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 சர்வத்திர, அங்கெல்லாமே கூட என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பிரம்மானந்தஸ்ய வாசனாம். அது பிரம்மாண்டத்தோடைய ரிஃப்ளெக்ஷன் தான், அதோடைய ஒரு பார்வைதான், அதோடைய ஒரு டச்சு தான். வாசனான்னா அது கொடுக்கறது தான், அங்கே உனக்கு ஏற்படுற போல செய்கிறது. ஸோ த லிங்கரிங் பிளிஸ் ஆஃப் அங்கே எந்த விஷயம் இல்லாமல் கூட, சில வாட்டி விஷயங்கள் எதுவுமே இல்லாமல், இப்போ நித்திரை அதே தான். இவ்வளோ நேரம் இத்தனை கிளாஸில் நித்திரை விஷயம் பேசினது, அங்கே எந்த ஒரு எதுவுமே இல்லை இல்லாமல் ஆனால் சுகம் ஆனந்தம் இருக்குன்னா அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. பிரம்மானந்தத்துடைய ரிஃப்ளெக்ஷன் அங்கே படுறதுனால அது ஆனந்தமய கோஷமாக அது ஆனந்தத்தினை பாரோ பண்ணி பருகிறது, புஜிக்கிறது, என்ஜாய் பண்ணுறது. அதனால புரிஞ்சதா இப்போது? அதனால் வேறே இன்னொரு ஆனந்தம் అనేది எதுவுமே இல்லைன்னு கன்க்ளூஷன். அப்படி சொன்னால் இன்னும் கூட அப்போது எனக்கு விஷயங்கள்னால சுற்றி இருக்கிற பொருட்கள், மனிதர்கள் எல்லாத்தினால ஆனந்தம் வருதே. ஏதாவது வஸ்துகள் சாப்பிட்டா வருதே, ஏதாவது வாங்கிட்டா வருதே அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது உட்டி கொடுத்தானு வருதே ஆனந்தம். அதனால் இப்போது அந்த பிரம்மானந்தத்துடைய நேச்சர்னு சொல்லிகிட்டே வரும்போதோ அதில் 3 தானே சொல்கிறேன்னாரு. அப்போது அதில் வாசனானந்தம் అనేది இப்போ சொல்லி முடிச்சிட்டார். இது நித்ரன்னு இது சொல்கிறதுனால. இப்போ அடுத்ததாக விஷயானந்தம் கூட இதே போல்தா அப்படின்னு சொல்லி 86வது ஸ்லோகத்தில் விஷயானந்தம் டிஸ்கஷனை கொண்டு வரார். இப்படி விஷயேஷ்வபி லப்தேஷு ததிச்சோ பரமே சதி அந்தர்முகமனோவிருத்தௌ ஆனந்த பிரதிபிம்பதி.
ரொம்ப முக்கியம் இங்கேருந்து டிஸ்கஷன். பிகாஸ் ஆசை అనేది விஷயங்கள் கூட தொடர்பு இருக்கும்போது ఆ விஷயங்களில் ஆனந்தம் இருக்குன்னு அந்த விஷய ఆనందంకోసం ఆశపడరు. డిజైర్ అంటాం అది. ఆశ అనేది డిజైర్ అనేది நம்மளுடைய இயல்பான நிலை இல்லை. டிசைர் இஸ் ஏ டிசீஸ். காலில் முள் இருக்கிற வரைக்கும் எப்படி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குமோ மனசில் டிசைர், அது அப்போது அந்த டிசைன் ரிமூவ் பண்ணால் தவிர அந்த மனசு சாந்தப்படாது. அப்போது என்ன பண்ணுறோம், என்ன ஆசை அங்கே வந்ததோ, காஃபி 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 అని மனசில் டிசைர் வந்துச்சுன்னா அந்த காஃபி வாங்கி கொடுத்தா மனசு அப்போது என்ன ஆகிறது, திருப்தி பட்டு ஆனந்தப்படுறது. விஷயம் என்னன்னா, இப்போ ஆனந்த காஃபியிலிருந்து வந்ததா இல்லை வேறு எங்காவதுலேருந்து வந்ததா, இதுதான் கேள்வி. ஆனால் அஜ்ஞானத்தினால விசாரணை செய்யாதனால பொதுவாக நம்ம லொக்கேஷன் ஆஃப் தி ஆனந்த நம்ம அந்த ஆப்ஜெக்டிலோ விஷயத்திலோ வச்சுடுறோம். அதுக்கு நம்ம அட்டாச் பண்ணுறோம். இது தவறு. அப்போது விஷயானந்தம் ஆத்மானந்தத்தினே விஷயானந்தமாக நினச்சிக்கிட்டு ராங்காக அதுன்னு நம்ம அப்ளை பண்ணுறோம். அதனால் இது சூப்பர் இம்போசிங் ஆஃப் த பிளிஸ்ன்னு, எது நம்ம ஒரிஜினல் நம்ம ஸ்வரூப ஆனந்தத்தினை தன் மீது சூப்பர் இம்போஸ் பண்ணுறோம். அதனால் சாஸ்திரம் விஷயானந்தத்தினோட அக்செப்ட் பண்ணுறதை போல் பேசும். விஷயத்தில் ஆனந்தம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரே ஒன்று என்னன்னா, அது எசென்ஷியல் நேச்சரான பிரம்மமான உன்னுடைய பிம்பமான ஒன்றில் தான் அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுன்னா இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் பாருங்க, விஷயங்களுக்குள்ள கூட எந்த ஆனந்தம் கிடைக்கிறதோ அது ஆக்சுவலாக அந்த டிசைர் అనేది ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அந்நேச்சுரல் ஸ்டேட்னால அதில் நீ 3 விதமாக அது உட்டி கொடுக்கணும், இல்லை மறந்து போகணும், இல்லைன்னா நிறைவேற்றணும். அப்போது உடனே என்ன ஆகிறது, தது இச்சை உபரமே சதி, எப்போ அந்த இச்சை ஆசக்தி நிறைவேறிச்சோ அப்புறம் மனசு உபரமாதி, மனசு நிம்மதியாக சைலண்ட் ஆகிட்டு காமாக இருக்கும். காமாயிடுச்சுன்னு என்ன, அப்போது அங்கே என்ன ஆக்சுவலாக அந்தர்முக மனோவிருத்தோ, மனசு அந்தர்முகானப்போ அங்கே ஒரு சாந்தி விருத்தி, நிம்மதி தூஷ்ணி விருத்தி, அந்த விருத்தி அங்கே உள்ளே இருக்கிற நிஜமான பிரம்ம ஸ்வரூப ஆனந்தத்தினால அங்கே பிரதிபிம்பிக்கப்பட்டு பிரதிபிம்பதி ஆனந்த மனோவிருத்தோ, மனசு விருத்திலோ அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆன உடனே மனசு நிம்மதியாக இருக்கு, சாந்தமாக. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் எனக்கு நினச்சேன் என்னுடைய காஃபி ஸ்ட்ராங் ஃபில்டர் காஃபி கடிச்சது, அது குடிச்சிட்ருக்கு, அதனால் இப்போ நிம்மதி ஆயிடுச்சு, மனசு ஆனந்தமாக இருக்கு. ஆனால் உயிரில்லாத அந்த காஃபி இந்த ஜடமான சரீரம் இந்திரியம் நாக்கு தொட்டுன உடனே எங்கேருந்து திருப்தி ஆனந்தம் மனசே நிம்மதி ஆகிறது உள்ள, அது இப்போ அந்த ஆசை అనేది நிறைவேறிச்சு, அதனால அது ரிலாக்ஸ் ஆகிடுது. அந்த ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அங்கே ஒரு நிம்மதி தூஷ்ணி பாவம் வர்றதுக்கு காரணம் உள்ளிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இது மேலே உளுந்த ஆனந்தம் பிரம்மானந்தமே தான். இதுதானே தைத்தியோபனிஷத்தில் விசாரணை பண்ணோம். இந்த ரியல் ஆனந்தம் எங்கே, விஷயங்கள் ஆனந்தம் இல்லவே இல்லை.
இது நல்லா சிந்திக்கணும், மறுபடியும் யோசிக்கணும். ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்க விஷயம். அதனால் அந்தர்முகம் மனோவருத்தோ ஆனந்த பிரதிபிம்பதி. அந்த ஆனந்தம் இங்கே பிரதிபலிக்கிறது. அப்போது 100% எந்த வகையில் பார்த்தா கூட இந்த வஸ்து விஷயத்தில் ஆனந்தம் இல்லவே இல்லை. ஆனால் இந்த மனசு அப்படி பழகி அது கீப் ஆன் லுக்கிங் அட் த திங்ஸ், அப்புறம் ஆசைப்படுறது. அது வேணும், இது வேணும், இல்லை இது எனக்கு எட்டுன்னு போகணும், இது எனக்கு வேண்டாம், இது ஒட்டி கொடுத்தாச்சுன்னா ஆனந்தம் இருக்கு. இப்படி ஒரு ப்ராக்டிஸ் ஆகி அதே பழக்கத்தில் இருந்து அநேக ஜன்மங்களை இதுக்கு ஆக்சுவலாக எக்ஸாக்ட்லி இங்கே என்ன நடக்கிறது అనేది சிந்திக்கிறதுக்கு சக்தி, வாய்ப்பு, யோக்கியதை இல்லாமல் இருக்கு. ஆனால் இப்போ சாஸ்திரம் படிக்கிறது, புரிஞ்சுக்கிறோம், விசாரணை செய்கிறோம். இப்போ கிளியராக தெரியறது, the mind is nothing but a culprit. அந்த அடம் பிடிச்சே நச்சுன்னு அந்த குழந்தை அம்மானி அப்பானி பிடிங்கி பிடிங்கி பிடிங்கி, அதே போல தான் the mind is nagging us. keep on, இது போனால் இன்னொன்று, அது போனால் இன்னொன்று, ஏதாவது ஒட்டி கொடுக்கணும்னு எதுலேயும் ஆசைப்படுறதே, வாங்கி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறதே. போத் லைக் அண்ட் டிஸ்லைக். அதுதானே சொல்கிறோம், ராகத்வேஷ வியவஸ்திதோ விஷயானிந்திரியேஷு இந்திரியார்த்தேஷு இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த. அது எனக்கு சில சம்பந்தமே இல்லை. அதோடைய போக்கு அப்படிதான், அதோடைய நேச்சர் அப்படிதான். ஆனால் நீ இன்டிஃபரெண்ட் ஆயிரு. அதனால் மனசு சுத்தப்படுத்துறது, மனசனை கண்ட்ரோல் படுத்துறது, சமம் தமம், இதெல்லாமே எதுக்கு சொல்லாங்கன்னா, இப்போ சொல்கிற இந்த விஷயம் புரியணும்னா நமக்கு அவ்வளோ சட்டில் திங்கிங் இருக்கணும். அதனால் மைண்டு அண்டர் பர்ஃபெக்ட் கண்ட்ரோல். அதுக்கு அது என் மைண்டு என்னன்னு புரிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிரமப்பட மாட்டோம். நம்ம எப்பவுமே சாட்சியாகவே அதை கவனிக்கிறோம். அதனால் இனிமே அது படுற ஆசைகள், அது விரும்புகிறது, அது படுற துக்கம், அது பண்ணுற கலாட்டா, இது எதுவுமே நம்மளை தொடாது. அதனால நம்ம மைண்டு நம்ம ஹேட் பண்ணல, மைண்டுன்னு நம்ம நேசிக்கவில்லை, ஹேட் பண்ணவே இல்லை. பாப்போம், அது என்னமோ அதோடைய நேச்சர் அப்படி, அது அப்படி பிஹேவ் பண்ணுறது, அது பாட்டுக்கு அது இருக்கட்டும். ஆனால் என்னை தொந்தரவே பண்ணல, என்னை ஏமாற்றவே முடியாது. அதனால் நம்ம மனசு நம்மளை ஏமாற்றினது போல் உலகத்தில் வேறு யாரும் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்படி சொல்லிட்டு மேலும் ஆச்சாரியர் இந்த விஷயத்தில் இப்போ எங்கே இருக்கிறோம், நம்ம விஷயானந்தத்துக்கு வந்துட்டோம். வாசனானந்தம் అనేది லிங்கரிங் டேஸ்ட் அது. அதனால் மொத்தத்தில் நான் அப்படி சொன்னால் கூட எங்கே விஷயங்கள் இல்லாமல் என்னமோ மனசு அப்படி சாந்தம் வருது. ஆனால் அந்த மனசு திரும்பி இன்னொன்றுக்காக கிளம்புறது, அது அப்படியே சாஸ்வதமாக இருக்கிறதில்ல, நித்தியமாக இருக்கிறதில்ல, அதுக்கு ஏதோ இன்னும் குறை. அதுதான் அதோடைய சுபாவம். அதனால் மைண்ட் இஸ் நெவர் cannot be satisfied. அதனால தான் யாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா அது சுபாவம் அப்படி. அப்போ என்ன பண்ணணும், அதுலேருந்து விலங்கு, அதுலேருந்து இன்டிஃபரெண்ட் ஆயிரு. அது நீ பூர்ணமாக அதோடைய அனாலிசிஸ், அதோடைய அனாட்டமி
ஃபிசியாலஜி எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன். நான் எங்கே, அந்த பிரகிருதிக்கு சேர்ந்த மேட்டரான அந்த மைண்ட் எங்கே, என்ன எப்படி அது ஆட்டம் ஆட வைக்கும்? அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்ட் கண்ட்ரோல். சரி, மேலும் அடுத்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியர் என்ன சொல்கிறார்னா, 87வது ஸ்லோகம். பிரம்மானந்தோ வாசனாச்ச பிரதிபிம்ப இதி த்ரயம் அந்தரேண ஜகத்யஸ்மின் ஆனந்தோ நாஸ்தி கஷ்சன. அதனால இந்த பேசணும் ఆనందమన్న పారమార్థిక లెవెల్లో బ్రహ్మానందందా. அந்த பிரம்மானந்தம் అనేది என்னுடைய இயல்பான நிலை ஸ்வரூபம். அது இல்லாமல் கஷ்சன நாஸ்தி, வேறே இன்னொரு விஷயானந்தமோ வாசனானந்தமோ அது இருக்கவே இருக்காது. அது எல்லாமே பிரதிபிம்பயதி. அப்போ மொத்தம் மூணாக பேசலாம். அந்த மூணாக பேசலாமன்னா மூணுமே சத்தியமானா இல்லை இல்லை. ரிஃப்ளெக்ஷன்ஸ் பலது இருக்கலாம். இப்போ இதுக்கு நமக்கு ஆனந்தம் అనేది பொதுவாக கவனிச்சா வாசனானந்த ரிஃப்ளெக்ஷன் ஆனந்தம், விஷயானந்தம் ஆல்சோ ரிஃப்ளெக்ஷன் ஆனந்தம். ஆனால் ரிஃப்ளெக்ஷனும் ஒரிஜினல் இல்லாமல், பிம்பம் இல்லாமல் பிரதிபிம்பம் வருமா? அதுதான் இந்த ஸ்லோகத்தில் பிரம்மானந்த வாசனானந்த அப்புறம் பிரதிபிம்ப. இது பிரதிபிம்பன்னா விஷயானந்தம். இது எல்லாமே மூணாக தான் இங்கே பேசலாம் இந்த உலகத்தில். இது அந்தந்த லொக்கேஷன், அதோட அந்தரேண அப்படின்னு சொன்னால், அந்த அந்தரேணனா அதர் தேன் இது அது அதுன்னு சொல்கிறோம். ஆனால் அது ஒரு ஒரு அவஸ்தையிலும் அது தெரியப்படுறது. ஜகதி அஸ்மின், அஸ்மின் ஜகதி, இந்த உலகத்தில் இது மூணு தான் இப்படி. ஆனால் இது மூணு தவிர வேறு இன்னொன்று ஆனந்தா நாஸ்தி கஷ்சன. வேறே இன்னொரு ஆனந்தம் எதுவுமே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்த விஷயானந்தம் இருக்கணும், இல்லைன்னா வாசனானந்தம் இருக்கணும். ஆனால் புரிஞ்சது இப்போ நமக்கு அசல் பிம்பா ஒரிஜினல் ஆனந்தம் இல்லாமல் இது எதுவுமே இருக்காது. இது எல்லாமே பிரதிபிம்ப இது. அதனால இது புரிஞ்சுக்கணும். இது எங்கே அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு இப்போது இந்த விஷயானந்தத்தை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணார்? இந்த பிரம்மானந்தத்தினே விசாரணம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம எதுக்கு இந்த விஷயானந்தத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு யோசிச்சா, அதுக்கு பதில் இப்போது 88 ததாச்ச விஷயானந்தः வாசனானந்த இத்யமோ ஆனந்தோ ஜனயன்னாஸ்தே பிரம்மானந்த ஸ்வயம் பிரபஹ. ஸ்வயம் பிரகாசமான செல்ஃப் எஃபல்ஜென்ட், எது மேலே ஆதாரப்படாமல் இருக்கிற அந்த செல்ஃப் எஃபல்ஜென்ட், செல்ஃப் எக்ஸிஸ்டண்ட், இயல்பான நம்ம ஓன் பீயிங், நம்முடைய ஒரிஜினல் என்னோட பீயிங்கே ஆனந்தம். அது ஸ்வயம் பிரபக பிரம்மானந்த. அதனால இந்த விஷயானந்த வாசனானந்த இத்தியமு, இந்த ரெண்டுமே கூட அந்த பிரம்மானந்த ஸ்வயம் பிரபத்தினால ஜனயதி ஆஸ்தே, ஜனயன், அதனால தான் இது ரெண்டு கிரியேட் ஆகப்பட்டது. அது இல்லாமல் இது ரெண்டு கிரியேட் ஆகாது. இது சொல்கிறதுக்காக தான் இந்த விஷயானந்தவனை பாயிண்ட் நீங்கள் கொண்டு வந்தோம். அதனால்
விஷயானந்தம் வாசனானந்தம் ஆதோ அன்னாரில் 11வது ஸ்லோகத்தில் எக்ஸ்ட்ரா வாட் எவர் இனிமேல் பேச போகிறதாவது எல்லாத்துக்கும் மூலம் ஒரே ஒரு சத்தியம் ஞானம் ஆனந்தம் அனந்தம் ஆனந்தம். அதனால்தான் தைத்திரியத்தில் ஆனந்தோ பிரம்மணே ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாதேவ கல்விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம். அதனால் இது புரிஞ்சுதா? அப்போது இந்த விஷயானந்தம் இருந்தாலும் இல்லைன்னானோ வாசனானந்தம் இருந்தாலும் இல்லைன்னானோ நோ எனிதிங் என்னுடைய இயல்பான ஸ்வரூபானந்தம் கண்டிஷனே ஆகலை, அது எது மேலேயும் டிபெண்ட் ஆகலை. ஆனால் மிச்சம் ஏதாவது பேசும் அதெல்லாம் என்ன மேலே என்னோடய ஸ்வரூபானந்தம் மேலே தான் ஆதாரப்பட்டு இருக்கேன்னு சொல்லி பேசினதுக்கப்புறம் இப்போது இந்த விஷயத்தின்னு கூட இங்கே வர ஸ்லோகங்களோ கன்க்ளூட் பண்ணுறாரு. எது பிரம்மானந்தம் அந்த அது தானாக ரிவீல் ஆகிறதே சுஷுப்தி நித்ரலோ அనే டாபிக் தானே ஆரம்பித்தோம். அது இப்போ கன்க்ளூட் பண்ணுறதுக்காக சொல்கிறார். 89 ஸ்ருதியுக்த்யனுபூதிப்யஹ ஸ்வப்ரகாசசிதாத்மகே பிரம்மானந்தே சுப்திகாலே சித்தே சத்யன்யதா ஸ்ருணு. சரி, நித்ரலோ இருக்கிற ஆனந்தந்தாப்பா உன்னோட ஸ்வரூபம்னு சொல்லிட்டு ஸ்ருதி பரமாவும் யுக்தி பரமாவும் அனுபூதி பரமாவும் விசாரணை பண்ணி ஸ்வப்பிரகாஷ சிதாத்மகே அது ஸ்வயமாக பிரகாசிக்கிறது అని சொல்லிட்டு ஸ்ருதி யுக்தி அனுபூதி மூலமாக விசாரணை பண்ணி பேசிட்டோம். பிரம்மானந்தம் சுஷுப்தி காலத்தில் இருக்கிற பிரம்மானந்தனை பற்றி அது நமக்கு புரிஞ்சது. ஆனால் இப்போது அந்யதா ஸ்ருணு சதி சித்தே சதி அது அப்படியே அங்கே நமக்கு புரிஞ்சதே நம்ம விசாரணை பண்ணிட்டோம். ஆனால் கூட நான் இன்னொரு விதமாக உனக்கு இந்த ஆனந்தத்தினை சொல்ல விரும்புகிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நித்ரலோ சொல்லி பிராரம்பித்த பிரம்மானந்த விஷயத்தின் இப்போது நினைவுல என்ன கதை இப்போதான் முக்கியமான டாபிக் வரப்போகிறது. எப்படி இந்த பிரம்மானந்தத்தனை சுஷுப்தி அவஸ்தையிலோ டீப் ஸ்லீப்லோ இருக்கான்னு நம்ம எல்லோரும் அனுபவிக்கிறோம், விசாரணை பண்ணோம். இப்போது ஸ்ருதியும் சொல்லிச்சு, புரிஞ்சிச்சு, யுக்தி அனுபூதியில் கூட இருக்க எல்லாம் ஆயிடுத்து. ஆனால் இப்போது இது நினைவுக்கு வரும்போது எப்போது நினைவுக்கு வருமோ சுஷுப்தியில் அப்போ என்ன பண்ணணும், எப்படி புரிஞ்சுக்கணும், என்ன சாதனை பண்ணணும் இதுக்கு అని சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிற டாபிக் இங்கே 90. ஸ்ருதி யுக்தி அனுபூதி అని சொன்னோமா. இப்போ 89లో அது இது முன்னாடி பேசினது தான். மாண்டூக்கியத்தில் 5வது ஸ்லோகம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிஃபர் பண்ணோம் இல்லையா. அப்புறம் கைவல்யோபனிஷத்தில் 13வது மந்திரம் அது எல்லாமே நம்ம அதெல்லாம் மனசை வச்சுக்கிட்டு தான். 5வது மந்திரம் அங்கே என்ன பார்த்தோம், எத்திர சுப்தோ ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தம் சுஷுப்தஸ்தான ஏகீபூதா பிரக்ஞ ஒரு பதத்தின்னு நம்ம விவரித்து பார்த்தோம். ஜஸ்ட் ஞாபகப்படுத்துறது அந்த 5வது அது பேஸ் பண்ணி தான் இப்போது. அப்புறம் கைவல்யோபனிஷத்தில் ஸ்வப்னே ஜாகிருதிவா சயைவ புருஷः சயைவ மாயா பரிமோஹிதாத்மா शरीरमास्ताय करोति सर्वं स्त्री अन्नपानादि विचित्र भोगैः सयैव जाग्रत् परितृप्तिमेति स्वप्ने सजीव सुख दुःख भोक्ता स्वमायया कल्पित जीवलोके
சுஷுப்திகாலே சகலே விலீனே தமோ விபூத சுகரூபமேதி புனஷ்ச ஜன்மாந்தர கர்மயோக. இதில் கைவல்யம் அது பேஸ் பண்ணிதான் இப்போது ஆச்சாரியர் இங்கே சொன்ன இந்த ஸ்ருதி யுக்தி அனுபூதி அనే ஸ்லோகத்தில் அதுதான் ஆதாரமாக பேசின விஷயம். அப்புறம் இப்போது அடுத்த டாபிக் ஆரம்பித்தோமா. இங்கே என்ன சொல்ல போகிறாருன்னா 90வது ஸ்லோகம். ய ஆனந்தமய சுப்தோ சவிஜ்ஞானமயாத்மதாம் கத்வா ஸ்வப்னம் பிரபோதம் வா பிராப்னோதி ஸ்தானபேததஹ. இது ஜஸ்ட் ரிமைண்டிங் போல் தான். இந்த பாயிண்ட் ஆல்ரெடி முன்னாடி ஸ்லோகங்களுக்குள்ளே வந்தது. அங்கே சொன்னார் என்னன்னா, எது ఆనందమయ కోశమని నిద్రలో நம்ம சொல்கிறோமோ, நித்ராவஸ்தை ஆனந்தமய கோஷமனி, அது என்ன சொன்னவங்க, திரவமாக இருக்கிற கோஷம். அதே கனமாகும்போது சொலிடிஃபைடு. நெய் எல்லாம் அன்றைக்கி எக்ஸாம்பிள் கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா, ஐஸ் கட்டி. அதே தான் சயேவ விஜ்ஞானமய ஆத்மதாம், அதே விஜ்ஞானமயமாக வியக்தமாகிறது. அப்படின்னா அப்சல்யூட்லி அந்த கண்டிஷனிங் டிஃபரெண்ட். என்ன கண்டிஷனும், அது இப்படி அதே விஜ்ஞானம் மறுபடியும் நினைவில் வரும்போது கூட கத்வா ஆனந்தமய கோஷம் சுஷுப்தி, அதே கனவுக்கு வரும்போதும் அது சொலிடிஃபைடு, அதே நினைவுக்கு வரும்போதோ இன்னும் கன்சாலிடேட்டட் சொலிடிஃபைடு. அதனால தான் கத்வா ஸ்வப்னம் பிரபோதம் வா பிராப்னோதி ஸ்தானபேததா. அதாவது அவஸ்தாபேதனால, ஸ்தானபேதத்தினால ஆனந்தமய கோஷமே விஜ்ஞானமய கோஷமாகவும், விஜ்ஞானமய கோஷமே மனோமய கோஷமாகவும் வியக்தமாகி 3 அவஸ்தைகளுடைய ஸ்தான பேதத்தினால அது பிரகடனமாகிறது. ஆனால் ஆனந்தமய கோஷத்துக்கு மூலம் என்ன ஆனந்தம்? அது எதுக்கு? பிரம்மானந்தம். அப்படின்னு சொன்னால் தூக்கத்தில் இருக்கிற பிரம்மானந்தம்தான் சொப்னத்துக்கு கனவுக்கு வரும்போது அது விஜ்ஞானமய கோஷமாய் அங்கே வாசனானந்தமாக, அது ப்ரொஜெக்ஷன் தானே, வாசனானந்தமாக வேலை பண்ணுறது. அதே விஜ்ஞானமய கோஷம் நினைவுக்கு வரும்போது மனோமய கோஷமாக, விஜ்ஞானமய கோஷம் சொல்லலாம், மனோமய கோஷமாகி விஷயானந்த ரூபத்தில் வியக்தமாகிறது. ஆனால் இப்போ தானே பேசிட்டோம், அது வாசனானந்தமானாலும் பிரம்மானந்தத்துடைய பிரதிபிம்பமே, அது விஷயானந்தமானாலும் பிரம்மானந்தத்துடைய பிரதிபிம்பமே. பட் இப்போ ஆனந்தங்கள் 3 வகையான 3 கோஷங்கள்னா 3 அவஸ்தா பேதம். அதுதான் சொல்கிறார் இங்கே, ஸ்தான பேதத்தக பிராப்னுவது, அது ஏற்படுறது. பட் இட்ஸ் நாட் ரியல். தீஸ் ஆல் ஆர் நாட் ரியல். எந்த கோஷமும் ரியல் கிடையாது. சரியா? இப்போ இந்த விஷயத்தினே 91வது ஸ்லோகத்தில் நல்ல ஸ்ருதியுடைய ஆதாரம் வச்சுக்கிட்டு, இந்த ஸ்தான பேதம் இருக்கும்போதும் அவஸ்தா பேதம், அதே புருஷ, அதே ஆனந்த புருஷ எப்படி வியக்தமாகிறாரு, அதுக்கு ஏதாவது தனிப்பட்ட இடம் இருக்கா அப்படின்னா சாஸ்திரத்தில் அந்தந்த இடம் சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்கிறார், நேத்ரே ஜாகரணம் கண்டே ஸ்வப்ன சுப்திர்ஹுதம் புஜே ஆபாதமஸ்தகம் தேகம் வியாபிய ஜாகர்த்தி சேதனஹ. நீ ஏதாவது சொல்லு, அவஸ்தைகள், அப்புறம் சரீரத்திரயங்கள், சரீரத்தில் தலைநந்தி
காலு விரல் வரைக்கும் ஆபாத மஸ்தகம், தலையிலிருந்து காலு வரைக்கும் இந்த தேகம் மொத்தம் அந்த சேத்தனத்தினால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, பரவி இருக்கு தேகம். சேத்தனஹா ஜாகிரதி வியாபிய, சேத்தனம் மூணுத்துலேயும். அதனால தான் இது 3 அவஸ்தைகளை நீ அனுபவிச்சுட்டு இருந்தா கூட 3 இடத்துலையும் இந்த புருஷனே, எதே சேதன புருஷ ஆத்மாவே தான் அங்கெங்கெங்கெங்கே பிரகாசிக்கிறது. அது எங்கேயுமே போல. இங்கே பிரகிருத்தியில் இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தயாராக இங்கே இருக்கிறதுனால, இது இதில் 3 அவஸ்தைகள் வர்றதுனால, இது 3 சரீரங்களில் வேலை பண்ணுறதுனால அது இது. ஆனால் பிரம்மம் ஏதாவது இதோட தொடர்பு இருக்கு. பிரம்மம் எப்பவுமே இருக்கு. இந்த 3 அந்தந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அது அப்படி பண்ணுறது. என்னது நினைவில் இருக்கும் நினைவு ஜாகிரத அவஸ்தையில் இருக்கும்போது நம்முடைய வலது கண்ணுக்குள்ள அந்த புருஷனை व्यक्तमाகிற. அப்புறம் கனவுல இருக்கும்போது கண்டஸ்தானத்தில் ஸ்வப்ன, அப்புறம் சுஷுப்தியில் இருக்கும்போது ஹிருதயஸ்தானம். 3 முக்கியமான ஸ்தானங்கள். அதனால தான் அநாத சக்கர, அப்புறம் விசுத்தி சக்கர அண்டு ஆக்ஞா சக்கரன்னு சொல்லலாம். 3 இடங்கள், 3 டிஃப்ரெண்ட் அவஸ்தைகள். அதுதான் சொல்கிறார் இங்கே. இப்படி ஆபாதமஸ்தகம் இது 3 இடத்துல. ఎందుకు ముందావది శ్లోకத்தில் அந்த ஸ்தான பேதம்னு சொன்னார் இல்லையா? அந்த ஸ்தான பேதம் என்னன்னா, இதோ சாஸ்திரத்தில் ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கு. எங்கே சொல்லப்பட்டிருக்கு? ஐத்தரேய உபனிஷத்தில் இதே விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, அங்கே தஸ்யத்ரய ஆவசதாக, அந்த புருஷனுக்கு, சேத்தன புருஷனுக்கு 3 நிவசிக்கிற ஸ்தானங்கள் இருக்கு சொல்லி உபனிஷத்து திரயஹ ஸ்வப்னாஹ. பாருங்க, மாண்டுக்கியமில் மட்டும் எல்லாமே ஸ்வப்னம். ஆக்சுவலாக 3 கூட பேசல. மாண்டுக்கியம் 2 நித்ரா, சுஷுப்தி அண்ட் ஸ்வப்னம். இங்கே ஐத்திரயன்లో 3 த்ரய 3மே ஸ்வப்னந்தா. 3மே ஸ்வப்னந்தா சொல்லிட்டு அயமாவசத இதி. அந்த புருஷனை எதுக்கு 3 வாட்டி சொன்னதுன்னா, அதான் ஒரு வாட்டி வலது கண்ணுக்குள்ளேயும், அப்புறம் அதுன்னு நினைவு ஜாகிரத், அப்புறம் அயமாவசத கண்டஸ்தானே ஸ்வப்னம், அயமாவசத ஹிருதயஸ்தானே சுஷுப்தி. இதே பிருஹதாரண்யகத்திலையும் 4வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்தோஹ வை நாமைஷ யோயம் தக்ஷிணே அக்ஷன் புருஷம் தம். அந்த புருஷன் தக்ஷிண அக்ஷிணே. அவனுக்கு அங்கே ஒரு பேர் எதுவும் கொடுக்கப்பட்டது. பேரு முக்கியம் இல்லை நமக்கு இப்போது. ஆனால் இந்த 3 அவஸ்தைகள் நமக்கு தெரியறது. 3 சரீரங்களாகவும் நம்ம படித்தோம், அது தெரியுது. அதனால் இங்கே சிந்திக்கிறதுக்காக இந்த பேர். அங்கே பிருஹதாரண்யகல்ல சொல்லும் போதும் இந்தஹ வை, அவனுக்கு இந்தஹான்னு ஒரு பேர், அது அங்கே விவரிச்சிருக்கும். அதே போல் இங்கே வேறு உபனிஷத்தில் வேறு பேர் கூட ஏதாவது கொடுக்கலாம். ஸோ மொத்தத்தில் ஸ்தானங்கள் 3 விதமாக வியக்தமாகிறது. ஆனால் 3மே ஒரிஜினல் கிடையாது, சொப்பனம் போல தான். அப்படி சொல்லி
எப்படி இந்த ஸ்தூல சரீரத்தோட ஐக்கியம் தாதாத்மியம் ஏற்படுறது అనేది இப்போ இங்கே ஒரு உதாரணம் சொல்லி விவரிக்கிறாரு 92வது ஸ்லோகத்தில். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கி இங்கே வந்துட்டோம். நித்ரா டீப் ஸ்லீப்லன்னு இந்த பிரம்மானந்தம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லிக்கிட்டு அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான், அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தான். பட் இந்த தாதாத்மியம் ஐடென்டிஃபிகேஷன் முக்கியமாக இந்த ஸ்தூல சரீரத்தோட ஏன் எப்படி ஏற்படுறதுன்னு சொன்னால், தேகதாதாத்மியமாபன்னஹ தப்தாய பிண்டவத் ததஹ அஹம் மனுஷ்ய இத்யேவம் நிஷ்சித்யேவாவதிஷ்டதே. சொன்ன சிம்பிள் உதாரணம் தான். இது முன்னாடி வேறு இடத்துல நம்ம பல வாட்டி பார்த்தது. தேக தாதாத்மியம் வந்து இப்போது நான் பிரம்மமும் ஆனந்த ஸ்வரூபம் அப்படி இருந்தால் ஏன் இவ்வளோ க்ளோஸாக இந்த தேகம் நேனு శరీరం నాననే ஃபீலிங்கே ரொம்ப ஸ்ட்ராங் அப்படி இருந்து இப்போ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு டிட்டாச் ஆகிறதுக்கு ரொம்பவே நம்ம சிரமப்பட வேண்டியது இருக்கு, புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. எப்படி அண்ணா இது உதாரணம் வந்து இது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னா தப்த அயஹ பிண்டவத், நெருப்பில் வச்ச ஐரன் பால், அயப்பிண்டம் ஐரன் பால், ரொம்ப சூடான நெருப்பில் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சதுக்கப்புறம் நெருப்புடைய கலரு இந்த ஐரன் பாலுக்கு வருது, நெருப்புடைய சூடுதனம் இதுக்கு வருது. சரியா? சூடுதனம், அந்த வெளிச்சம், அப்புறம் ஹாட்னஸ், எல்லாம் ரெட்னஸ், ஹாட்னஸ் அண்ட் வெளிச்சம், இதெல்லாம் வருது. அதே விதமாக இந்த அகம் மனுஷ்ய இத்யேவம் எப்போ இது వ్యక్తப்படுத்த ஆரம்பிக்கிறதோ, நினைவு ஜாகிரத அவஸ்தையில் முக்கியமாக சரீரம் நான், உடனே நானுன்னு இந்த பாடி தான் தெரியுது, பாடி தான் தாதாத்மியமாக. அப்புறம் அதுக்கப்புறம் நான் மனுஷனா, நான் ஸ்திரீ, நான் புருஷன், நானும் மருமகள், நான் ஃபாதர், ஏதோ ஒன்று வைஃப், ஹஸ்பண்ட், இது ஏவம், இது எல்லாமே கூட நிச்சயமாயி நிச்சயதார்த்தம் நடந்து நிச்சித்திய அதுக்கப்புறம் இதே பிடிச்சிக்கிட்டு அவதிஷ்டத்தை நிச்சித்திய ஏவ நிச்சயம் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக அப்புறம் இதுக்காக அபிமானப்பட்டு யாரோ இதை சொன்னாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு இல்லை, இதுக்கு ஏதோ ஆயிட்டுருக்கு, இதுக்கு முடி நெறியிறது, பல்லு உளுருது, ஏதோ ஆகிறது, இப்படி இதே கூட தாதாத்மியம். நான் சும்மா இது என பக்கம் வந்துச்சு. இப்போ நெருப்பு இருக்குங்க, நெருப்பாக வந்து ஐரன் பால் கிட்ட பிடிச்சிக்கல, ஐரன் பால் நம்ம போட்டோம். அதுபோல் பிரம்மாஸ்வரூபம் ஆத்மா வந்து சர்வத்திர வியாபிச்சிருக்கிற அகண்ட ஆத்மா, அது வந்து கூப்பிட்டுட்டு நீ வா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி வரலை. அது இருக்கு இந்த பிரகிருதியில் இப்படி பபுள்ஸ் போல் இந்த பாடி சரீரங்கள் வருதா, இது அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அது கூட தாதாத்மியம் ஆகலாமா? யார்? நானும், பிரம்மமான நானும். இது ஏன் நானாக பண்ணான்னு அவன் நான் புத்தி பண்ணுறது. அதனால் புத்தினி விட்டு கொடு, எல்லாத்தையும் விட்டு கொடு. மனோ புத்தி அகங்கார சித்தாதினாஹம் நச்ச ஸ்ரோத்ர ஜிவ்யே நச்ச கிராண நேத்திரான்னு சொன்னால் சர்வம் ஸ்வாஹா, ட்ராப் இட்.
ஏதாவது பிடிச்சிக்கிட்டே நீ இருந்தாச்சுன்னா, ஏதாவது எனிதிங், உன்ன ஸ்வரூபத்தில் நீ இருப்பே. அப்படி நம்ம ஸ்வரூபத்தில் நிற்க வைக்கிறதுக்காக பல ஆச்சாரியர்கள் இந்த வித்யாரண்ய சுவாமி இந்த அற்புதமான பஞ்சதசி புஸ்தகத்தில் இப்படி விசாரணை ஒன்றுக்கப்புறம் புதுசாக கேள்விகள் பதில், அப்படி 92வது ஸ்லோகம் வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கு மேல் என்ன சொல்ல போகிறாருன்னது பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத் சத்.